ஃப்ரெண்ட்ஸ், நிறைய நேரங்கள்ல நாம் இந்த மாரி வார்த்தைகள யூஸ் பண்ணுவோம். ஒரு ஆச்சரியத்தின் வெளிப்பாடாக எப்படி கேட்போம் அப்படின்னா, ஒரு கேள்விய கேட்போம். "அது எப்படி திமிங்கலம்? அத எப்புட்றா உன்னால செய்ய முடிஞ்சு? அது எப்படி அவன் ஐபிஎஸ் ஆனான்?" இந்த மாரிலாம் என்ன பண்ணுவோம்னா, ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில ஒரு ஆச்சரியத்தையும் கலந்துவிட்டு என்ன பண்ணுவோம், ஒரு கேள்வியும் கேட்போம். இதற்கு நம்ம ஆங்கிலத்தில யூஸ் பண்ணக்கூடிய அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, ஹவ் கம் அப்படிங்கிற வார்த்தை. சரிங்களா? இது ஒரு கேள்வியை குறிக்கக்கூடியது. ஆனா நல்லா கவனிக்கணும் நண்பர்களே. ஸ்டாண்டர்டா வச்சிருக்க அந்த கேள்வியோட ஃபார்மேட் இருக்கு பார்த்தீங்களா? கொஸ்டின் ஃபார்மேட் அது இங்க வராது. இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இத பாருங்க இப்படி பிரிச்சிரலாம். அது எப்படிங்கிற வார்த்தைக்கு மட்டும் அந்த பர்ட்டிகுலர் ஃப்ரேஸ போட்டுட்டு, உன்னால் அவனை அடிக்க முடியும் அப்படிங்கிற மாரி ஸ்டேட்மெண்ட்ல எழுதிறணும். நம்ம கொஸ்டின் எப்படி பண்ணுவோம்? டிட், டூ எல்லாம் போட்டு ஆரம்பிப்போம்ல, அதெல்லாம் இங்க வரவே கூடாது. அதுக்கு இங்க வேலையும் இல்ல. சரிங்களா? பின்னாடி ஒரு பிளெயின் ஸ்டேட்மெண்ட் தான் எழுதப் போறோம். எல்லாத்தையும் போய் பிரிச்சிர்றேன். ஓகே? பாருங்க. "அது எப்படி உன்னால அவன அடிக்க முடியும்? அத எப்புட்றா உன்னால அவன அடிக்க முடியும்?" அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்னா கேட்கிறோம். இதுல உன்னால் அவனை அடிக்க முடியும்ங்கிற அந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, பிளெயினா இருக்கு. இத மட்டும் விட்டுருங்களேன். அது எப்படிங்கிற வார்த்தைய விட்டுருங்க. உன்னால் அவனை அடிக்க முடியும். யூ கேன் பீட் ஹிம். இப்படி தான் நம்ம சொல்லுவோம். அந்த சென்டென்ஸ்க்கு முன்னாடி ஹவ் கம் அப்படிங்கிற வார்த்தைய ஆட் பண்றோம். கடைசில ஒரு கொஸ்டின் மார்க்க போடுறோம். வேலை முடிஞ்சது. கெத்தா போறோம். அவ்வளவுதான். பாருங்க. ஹவ் கம் யூ கேன் பீட் ஹிம்? யூ கேன் பீட் ஹிம். ஹவ் கம் யூ கேன் பீட் ஹிம்? அது எப்படி உன்னால அவன அடிக்க முடியும்? அது எப்படி அவன் என்ன அப்படி சொல்லலாம்? அத எப்புட்றா அவன் என்ன அப்படி கூப்பிடலாம்? ஏதோ ஒரு பேட் நேம்ல நம்மள கூப்பிட்டாங்கன்னு வைங்களேன், நம்ம சொல்லுவோம்ல கோவத்துல. அது எப்படி அவன் என்ன அப்படி கூப்பிடலாம்? ஹவ் கம் ஹி கேன் கால் மீ லைக் தட்? ஹவ் கம் ஹி கேன் கால் மீ லைக் தட்? புரியுதுங்களா? அடுத்து பாருங்க. மச்சான் அது எப்புட்றா உங்க அப்பா இதுக்கு ஒத்துக்கிட்டாரு? அது எப்படி உங்க அப்பா இதுக்கு ஒத்துக்கிட்டாரு? ஹவ் கம் உங்க அப்பா இதற்கு ஒத்துக்கொண்டார் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, யுவர் ஃபாதர் அக்செப்டட் திஸ் அவ்வளவுதான். யுவர் ஃபாதர் அக்செப்டட் திஸ். ஹவ் கம் யுவர் ஃபாதர் அக்செப்டட் திஸ்? ஹவ் கம் யுவர் ஃபாதர் அக்செப்டட் திஸ்? இப்போ உங்களுக்கான ஹோம்வொர்க் என்ன அப்படின்னா, அது எப்படி உனக்கு கல்யாணம் நடந்துச்சு? நம்ம கேட்போம்ல. அது எப்படி மச்சான் உனக்கு கல்யாணம் நடந்துச்சு? அப்படின்னு கேட்போம்ல. இதற்கான ஆன்ஸர நீங்க எந்த ஃப்ரெண்ட்ட கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள நீங்க டேக் பண்ணிட்டு, இதற்கான ஆன்ஸர் அப்படியே பக்கத்துல என்ன பண்ணிருங்க, எழுதிருங்க. என்ன மட்டும் டேக் பண்ண வேண்டாம், விட்டுருங்க.